இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையில தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஓகே, அதான் ரூல். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை ரூபாய் 900 குறித்த விலை. ஸோ அதில் எவ்வளோ சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 33 டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? 33 டிஸ்கவுண்ட் போனால் மீதி அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறான். 900ல் 33 1/3. இது டோட்டலாகவே ஒரு 100% எடுத்துப்போமே. இது 100% எடுத்துப்போம். இந்த 33.33 அதுதான் வந்து 33 1/3. இது வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை பங்காக இருக்கும்? 3ல் ஒரு பங்காக இருக்குமா? வேறு 33.3ன்னா 3ஆல் பெருக்கணும் 99.99 வரும். ஆல்மோஸ்ட் வந்து 100%. ஸோ அப்போ இது என்னன்னா 1/3 சொல்லலாம். பர்சன்டேஜ் 1/3. அப்போ இதில் 1/3 இருக்குமா? 3ல் ஒரு பங்காக இருக்கும். அப்போ இதில் 3ல் ஒரு பங்குன்னா 900 × 1/3 அடிச்சோம்னா என்ன வருது? 300 தான் அவங்க கொடுத்த தள்ளுபடி தொகையாக இருக்க போகுது. ஓகேவா? இது வந்து இந்த ப்ராடக்ட் மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்னு வச்சுக்கோங்க. 900 ரூபாய்க்கு இருக்குது. அதில் வந்து 33.33% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இது சிம்பிளாக இல்லை, இதை விட்டுரு. இப்போ 1000 ரூபா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு சைக்கிள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு 1000 ரூபா. அந்த சைக்கிளில் உனக்கு 20% தள்ளுபடி தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த தள்ளுபடி எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும்? 20%. ஓகேவா? சரி, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடி. இப்போ 20% தள்ளுபடி போனால் எவ்வளோ விலைக்கு அதை விற்பாங்க? 800 ரூபாக்கு. அப்போ 800 ரூபானா எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க? 200 ரூபா கம்மி பண்ணியிருக்கு. ஸோ அந்த 200 ரூபா தான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ 20% டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், 200 ரூபான்றது டிஸ்கவுண்ட் அமௌண்ட். அதே மாதிரி தான் 33.33ன்றது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அது வந்து 100ல் ஒரு என்ன சொல்கிறது 3ல் ஒரு பங்காக இருக்குது. 1/3 அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 900 ரூபா அமௌண்ட்டில் தான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குமா அப்படின்னா அதில் 1/3 அமௌண்ட் என்னவா இருக்கும்? 900 × 1/3 300. அவங்க கேட்டது வந்து இந்த ப்ரைஸ் தான் என்னன்னு கேட்டிருக்கான். சாரி, இந்த டிஸ்கவுண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். 33.33 தான் வரும். 33 தான். அது கூட 33 1/3 வந்து ஃப்ராக்ஷனில் கண்டு பண்ணால் 99 +1 100/3. இப்போ 100/3 வந்து நீ டிவைட் பண்ணிப்பார். 3 3 9. 3 3 9. பாயிண்ட் வச்சு 0. 3 3 9. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 33.33 தான். ஒரு சேலையின் விலை ரூபாய் 2000. ஒரு வாடிக்கையாளருக்கு 20% தள்ளுபடி கிடைக்கும். தள்ளுபடிக்கு பிறகு விற்பனை விலை என்னன்னு கேட்கும். 1200. ஸோ டேரெக்டாக போன கணக்கு நம்ம போட்டாலும் இந்த 800 அதே மாதிரி தான். சரி பாருங்க, குறித்த விலை ரூபாய் 2000. ஸோ தள்ளுபடியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 20% 2000ல் என்னவா இருக்கும்? 400 இருக்குமா? இப்போ 400 ரூபா போச்சுன்னா 2000ல் 400 ரூபா போச்சுன்னா என்ன இருக்குது? ரூபாய் 1600. இப்போ வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட்? தள்ளுபடி போன பிறகு விற்பனை விலை என்னவாக இருக்கும்னு கேட்குறான். ஸோ இப்போ விற்பனை விலை என்ன? 1600. ஒரு கடைக்காரர் ரூபாய் 1200க்கு ஒரு கடிகாரத்தை வாங்கி குறிப்பிட்ட தள்ளுபடியை அனுமதித்த பிறகு
ரூபாய் 1080க்கு விற்கிறார். கடைக்காரர் வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்ன? வழங்கிய தள்ளுபடி சதவீதம் என்ன? ஒரு shopkeeper buys a watch for rupees 1200 and sells it at the rate of rupees 1080 after allowing certain discount. What is the discount percentage offered by the shopkeeper? எவ்வளோ? 10%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு rupees 1200. உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குன்னா 1080. மார்க்கெட் ப்ரைஸில் தான் நீ டிஸ்கவுண்ட்டே கொடுக்க போகிற. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 120 ரூபா வருது இல்லையா? அப்போ அதோட சதவீதம் பாருங்கள், 120 டிவைடட் பை எதில் கொடுத்துருக்க? மார்க்கெட் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்க. அப்போ அதை தான் கீழே போடணும். இன்ட்டு 100. 10%. ஒரு பொருள் ரூபாய் 1200க்கு குறிக்கப்பட்டுள்ளது. கடைக்காரர் 10% தள்ளுபடி அளிக்கின்றார். பின்னர் வாடிக்கையாளர் தள்ளுபடிக்கு பிறகு 5% தள்ளுபடி பெறுகிறார். இறுதி விலை என்னன்னு கேட்கிறான். A product is marked at 1200. Shopkeeper gives a discount of 10% and then customer gets an additional discount of 5%. அந்த ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், ஆல்ரெடி கொடுத்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் மறுபடியும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போனா வாட் இஸ் த ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்னு கேட்குறேன். 1200 1020. சரி பாப்போமா? சேம் மார்க்கெட் ப்ரைஸ் rupees 1200. இப்போ இதில் என்னென்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. 10%ன்றது 120 ரூபா இல்லையா? டிஸ்கவுண்ட் 10%, அது வந்து 120 ரூபா. அப்போ கழிஞ்ச என்ன வரும்? 1080 ரூபா இப்போதைக்கு. ஆனால் இதோட முடியல, கஸ்டமருக்கு அகைன் வந்து ஒரு 5% தள்ளுபடி கொடுக்குறாரு. எதுலன்னா இந்த விலையில் 1080 ரூபா. அதான் இங்கே போட்டிருக்கு ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட விலைக்கு 5% கூடுதலாக ஒரு தள்ளுபடி கொடுக்குறாரு. ஸோ அப்போ 1080 ரூபாவில் 5% என்னவா இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணோம்னா 10% கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. அதில் 10%ன்றது என்னவா இருக்கும்? 1080ல் 10% என்னவா இருக்கும்? 108. அப்போ 108ல் 10%, 5%ன்றது 10%ல் பாதின்னா அப்போ 108ல் பாதி என்ன? 54. பாருங்க, இப்போ 1000 ரூபா இருக்குன்னா அதில் 10%ன்றது 100. இப்போ 5%ன்றது இதில் பாதினா இதுலேயும் பாதி, அப்போ 50ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் 1080ல் 10%ன்றது 108. கரெக்டா? ஒரு சைபர் கட் ஆகிடும், அவ்வளோதான் 108. அப்போ 5%ன்றது பாதி, இதுலேயும் பாதி, அப்போ 54. இந்த 54 இதில் கழிய போகுது. ஸோ 1080 டிவைடட் பை 54. 0 போகாது, 7, 10ல் 4 6, 7 2 0 1. அப்போ எவ்வளோ எழுது? 1026. ஸோ இப்போ இறுதி விலைன்றது 1026. இது பாருங்க, ஒருவர் ரூபாய் 30,000க்கு ஒரு குளிர்சாதன பெட்டி வாங்குகிறார். கடைக்காரர் 3000 தள்ளுபடி அளிக்கிறார். கடையில் எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது? ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். A person buys a refrigerator for 30,000 and the shopkeeper gives a discount of 3,000. What is the percentage discount given by the store? பத்து சதவீதம் இல்லையே. அந்த பொருளை வந்து 30,000க்கு வாங்கிட்டாரு, அது டிஸ்கவுண்ட் ஆன பிறகு. அப்படியா? முப்பத்தி 30,000 10%, 3000 தள்ளுபடி கொடுத்துருக்காரா? அப்போ காசு போய் 33,000னா அப்போ எவ்வளோ வரும்?
33 1/11 இல்லை 11 1/9? சரி, இந்த 30,000க்கு தான் அவர் கடைசியாக வாங்கிட்டார். ஸோ அது செல்லிங் ப்ரைஸாகவே எடுத்துக்கலாம், அதை தான் வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து 3,000 ரூபா தள்ளுபடி கொடுத்துருக்காருன்னா அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பொருளோட விலை என்னவோ மார்க் பண்ணியிருப்பார், 33,000. அதில் தான் நம்ம வந்து தள்ளுபடி சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். எப்போவுமே குறித்த விலையில தான் தள்ளுபடி சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ குறித்த விலைன்றது 33,000, எவ்வளோ தள்ளுபடி கொடுத்தாருன்றது 3,000. இப்போ இதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் பெருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த 3 0 அங்கே கட் ஆகிடுச்சு. 3 11, அப்போ 100/11 வந்துடும். 100/11% அல்லது 11 9, கரெக்டாக இது 9 1/11%. சரி, இப்போ பாருங்க. ஒரு வியாபாரி 400க்கு 10 பொருட்களை வாங்கினார். அவர் 5 பொருட்களை 20% லாபத்துடன் விற்றார். மற்றவையை 30% லாபத்துடன் விற்றார். அவருடைய மொத்த லாப சதவீதம் எதுன்னு கேட்குறேன், சொல்லுங்க பார்ப்போம். பத்து பொருள் கண்டுபிடிச்சாலும் சரி, மொத்தம் ஒரு 10 பொருளை 400 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு பொருளோட விலை 40 ரூபாய். அதில் 5 பொருளோட விலையை 20% லாபத்துக்கும் மீதி இருக்க 5 பொருளோட விலையை 30% லாபத்துக்கும் விற்கிறாரு. அப்படின்னா மொத்தமாக அவளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சதவீதம் தான் கேட்குறான். ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வருதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 400 வந்து 2ஆக பிரிச்சிடலாமா? ஏன்னா 5 5 தான் விற்கிற. ஃபஸ்ட்டு ஒரு 5. இப்போ 400 ஒரு பொருளோட விலை கண்டுபிடிக்கணும்னா 40 ரூபா. அப்போ 5 பொருளோட விலை 200 ரூபா வருது. சரி, அதுக்கு நம்ம இது 2ஆக பிரிச்சுக்கலாம். இது 200, இது 200. ஃபஸ்ட்டு இருக்க 200 எவ்வளோ லாபத்தில் விற்கிறாரு? 20%. அப்போ 200ல் 20% என்னவா இருக்கும்? 10% எவ்வளோ? 200ல் 10% எவ்வளோ? 20. 20% 40. அப்போ 240 ரூபா ஃபஸ்ட்டு 200க்கு கிடைக்கிற லாபம். அடுத்தது அதே 200ல் 10% 20, 30% என்னவா இருக்கும்? 60. 3ஆல் பெருக்க போகிறீங்க, அது 2ஆல் பெருக்கி, இது 3ஆல் பெருக்கு. அப்போ என்ன வருது? 260. அப்போது இந்த 240 260 கூட்டினோம்னா என்ன வரும்? 500 வருமா? மொத்தமாக 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா எவ்வளோ அதிகமாக கிடைச்சிருக்கு அவருக்கு? 100 ரூபா அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்போ 100/400 × 100. ஏன்னா 400 ரூபாய்க்கு தான் அவர் வாங்கியிருக்காரு, அதுதான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். அடித்தோம்னா 4 25 25% டோட்டலாக அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு.